குருவே சரணம். ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन ग्रथिताम् पुराणमुनिनाम् मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणी वसुदेवसुतम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम् मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम्. ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यम् करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. கிருஷ்ணர் கொடுத்த திவ்ய சக்ஷு இருக்கு இல்லையா, அதை வச்சுண்டு இந்த திவ்ய சக்ஷுனா என்னன்னு பார்த்தோம். அப்ராப்ரியேட் மைண்ட், அதாவது விஸ்வரூபத்தை அப்ரிஷியேட் பண்றதுக்கு தேவையான அந்த மனப்பக்குவம், ஆட்டிடியூட். இந்த யூனிவர்ஸையே பகவானுடைய சரீரமா நம்ம தரிசனம் பண்ணணும்னா அந்த திவ்ய சக்ஷு தேவைப்படுறது இல்லையா. அத இப்ப கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கொடுத்திருக்காரு. அதோட இப்ப அர்ஜுனன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அந்த விஸ்வரூப தரிசனத்தை அவன் பார்த்துட்டு இருக்கான். அவன் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவன் பண்ணும் பொழுது அவனுக்கு 3 விதமான பாவங்கள் தோன்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்ப அவனோட ரெஸ்பான்ஸ் 3 விதமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல என்ன இருக்கு அவனுக்கு அப்படின்னா விஸ்மயம், வண்டர், ஆச்சரியம். அத மாதிரி அவனுக்கு இருக்கு, அந்த ஆச்சரிய பாவம் அவனுக்கு இருக்கு. ஏன்னா இப்ப மாஸ் ஸ்கேல்ல எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் நம்மளுக்கு என்ன இருக்கும், ஒரு ஆச்சரியம் தோணும். இப்ப அரங்கு நிறைந்த காட்சி அப்படின்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஒரு சந்தோஷம் கலந்த ஒரு ஆச்சரியமானது நம்ம எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா. அதனாலதான் நம்ம பாக்குறோம் இந்த வாட்டர் ஃபால்ஸ் எப்படி நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது. தண்ணிய நம்ம எப்பயுமே தான் பார்த்துட்டு இருக்கோம், மலை மேடு எல்லாம் நம்ம எப்பயுமே தான் பாக்குறோம். ஆனாலும் அது வாட்டர் ஃபால் அவ்வளவு பெரிய லெவல்ல பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அது ஆச்சரியத்தை தருது. இன்ஃபேக்ட் நயாகரா ஃபால்ஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு எப்படி இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. இப்ப அதுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பேர், கிட்டத்தட்ட 3 கோடி பேர் பார்க்க வரலாம் நயாகரா ஃபால்ஸ். அப்பனா அது எவ்வளவு பெரிய ஒரு வண்டரா இருக்கணும், ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கணும். அப்போ எது ஒண்ணு பெரிய லெவல்ல இருக்கோ, மாஸ் ஸ்கேல்ல இருக்கோ, அது நம்மளுக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்றது. இப்ப விஸ்வரூபம் எடுத்துட்டா எப்படி இருக்குது, மாஸ் ஸ்கேல்ல இருக்கிறதுனால அர்ஜுனனுக்கு அது ஆச்சரியத்தை கொடுக்கறது. சோ வண்டர் ஏற்படுறது அவனுக்கு. அதுதான் வியாசாச்சாரியார் என்ன பண்ணிட்டு இருக்கார், ரொம்ப பியூட்டிஃபுல்லா பொயட்டிக்கா அத எல்லா ஸ்லோகங்கள்லயும் அந்த விஸ்வரூபத்தை டிஸ்கிரைப் பண்ணிட்டே வர. இப்ப நம்ம இந்த ருத்ரர்கள், ஆதித்யர்கள் இவாள்லாம் கூட இந்த விஸ்வரூபத்தை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு அர்ஜுனன் சொல்றத நம்ம போன ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா. அதாவது நான் மட்டும் இப்ப இந்த விஸ்வரூபத்தை பார்த்துட்டு இல்ல, இந்த ருத்ரர்கள், ஆதித்யர்கள் இவாள்லாம் கூட, யக்ஷர்கள் அவளுக்கெல்லாம் கூட பகவான் 24/7 ஆல் த டைம் அவைலபிளா தான் இருக்கார். விஸ்வரூபம் அவைலபிளா தான் இருக்கு. ஆனா இவாளுக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம், இவா எல்லாராலையும் பகவானுடைய விஸ்வரூபத்தை அப்ரிஷியேட் பண்ண முடியறது இல்லையா.
ஏன்னா அவ இன்னும் வந்து வெல் இன்ஃபார்ம்டு பீப்புளா இருக்கா, மெச்சோர்ட் மைண்ட் அவளுக்கு இருக்கிறதுனால அவளால பகவானுடைய விஸ்வரூபத்தை நல்லா அப்ரிஷியேட் பண்ண முடியறது. இப்ப வீக்ஷந்தே அப்படின்னு பார்த்தோம், அப்ரிஷியேட் பண்றா. அப்ப விஸ்வரூப தரிசனத்துல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஏதாவது கோவிலுக்கு எல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய கோவில், ரொம்ப பிரபலமான கோவிலுக்கு போனோம்னா தரிசனம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ஸ்பெஷல் தர்ஷன டிக்கெட் எல்லாம் வாங்கணும் இல்லையா. இப்ப நேத்து கூட வைகுண்ட ஏகாதசி, அதுக்கெல்லாம் வந்து இப்ப இருக்கிற கூட்டத்துல நம்ம சாதாரணமா போய் பார்த்துட்டு வரணும்னா எவ்வளவு டைம் ஆகும். அதனால என்ன பண்ணுவா எல்லாரும், ஸ்பெஷல் 1000 ரூபாய் டிக்கெட், 1500 ரூபாய் டிக்கெட் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு, ஆக்சுவலி வைகுண்ட ஏகாதசினா என்னது, பரமபத வாசல் வழியா பகவான் வந்து போவார் இல்லையா. இப்ப எல்லாரும் என்ன பண்றா, பகவானே போக மாட்டேங்கிறாரு. அதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து பரமபத வாசல்ல வந்து நீங்க பார்த்து எல்லாம் நிறைய கோவில் அப்படிதான் நடக்கிறது. பெருமாளோட சேர்ந்து போனோம்னு எல்லாரும் ஆசைப்படலாம், கரெக்ட். பெருமாளுக்கு முன்னாடியே பரமபத வாசல்ல வந்து கடக்கிறது தான் இப்ப ஜாஸ்தியா எடுத்து இல்லையா. அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு விஸ்வரூப தரிசனத்துல கிடையாது. எந்த டிக்கெட்டும் வந்து விஸ்வரூப தரிசனத்துக்கு இல்லவே இல்லை. யாருமே வந்து நம்மள ஜருகண்டி எல்லாம் சொல்லவே மாட்டா. ஏன், எல்லா இடத்துலயும் நம்ம எங்க இருக்கோமோ அந்த இடத்துல இருந்தே நம்மளால விஸ்வரூப தரிசனத்தை அனுபவிக்க முடியும். யாருமே நம்மள வந்து நீ போ, இங்க நிக்காத, உனக்கு அவ்வளவுதான் தரிசனம் டைம் ஓவர் அதெல்லாம் சொல்லவே மாட்டோம். உனக்கு எவ்வளவு நேரம் அவைலபிளா இருக்கோ அவ்வளவு நேரம் நம்ம பகவானை அப்ரிஷியேட் பண்ணலாம். இப்ப சர்வே வீக்ஷந்தே, இங்க வந்து இந்த வசுருத்ர ஆதித்யர்கள், கந்தர்வர்கள், யக்ஷர்கள் அவ எல்லாருமே வந்து என்ன பண்றாளாம், விஸ்மிதாச்சைவ, ஆச்சரியத்தோட அந்த விஸ்வரூபத்தை அட்மயர் பண்றா. இப்பதான் அர்ஜுனனுக்கு வந்து அந்த நெக்ஸ்ட் பாவமானது வந்து மாற போறது. அவன் இப்பதான் அதை இன்னும் முழுமையா எக்ஸ்பிரஸ் பண்றான். அது வந்து அடுத்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்க போறோம். அந்த அடுத்த ஸ்லோகமானது அவனுடைய அடுத்த ரெஸ்பான்ஸ வந்து நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்றது. ஸ்லோகம் 23 படிச்சுட்டும் நம்ம வந்து அதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். பேஜ் நம்பர் 161, ஸ்லோகம் 23. ரூபம் மஹத்தே பஹுவக்த்ர நேத்ரம் மஹாபாஹோ பஹுபாஹூருபாதம் பஹூதரம் பஹுதம் ஸ்ராகராலம் दृष्ट्वा लोका प्रव्यदितास्तताहम् இப்போ பகவானுடைய விஸ்வரூபத்தை அர்ஜுனன் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கும் பொழுது என்ன பண்ணிடுறான், அவன் பகவானுடைய வாய் பகுதி இருக்கு இல்லையா அத வந்து பார்த்துடுறான். அத பத்தி நம்மளுக்கு ஆல்ரெடி 19வது ஸ்லோகத்துல ஒரு ஹிண்ட் இருந்தது. அது எப்படி இருந்தது அப்படின்றது, பஷ்யாமித்வாம் தீப்த ஹுதாஷ வக்திரம் அப்படின்னு வந்து அர்ஜுனன் சொல்றான். உன்னுடைய அந்த நெருப்பு மாதிரி எரிஞ்சுட்டு இருக்கிற அந்த வாய் பகுதியை நான் வந்து பாக்குறேன் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அப்ப இந்த பெரிய கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஃபயர் மாதிரி எரிஞ்சுட்டு இருக்கிற அந்த வாய் பகுதியை நானு பார்க்கிறேன். அப்போ இங்க வந்து அது எது ரெப்ரசென்ட் பண்றது, அந்த வாய் பகுதி வந்து எதை ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னு பார்த்தா டைம் பிரின்சிபிள வந்து அது குறிக்கிறது, சிம்பலைஸ் பண்றது. கால தத்துவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அததான் வந்து இந்த வாய் பகுதியானது வந்து ஆக்சுவலி நம்மளுக்கு சிம்பலைஸ் பண்ணி காமிக்கிறது. அதனால பகவானுடைய பிசிக்கல் வாய் வந்து அப்படி எரிஞ்சுட்டே இருக்கிற வாய் அப்படின்னு நாம யோசிக்க கூடாது. அது எதுக்கு சொல்லப்படுறது, அப்படி எரிஞ்சுட்டே இருக்கு வாய் அப்படிங்கிறது டைம் பிரின்சிபிள்காக அந்த மாதிரி வந்து சொல்லப்படுறது. ஏன்னா கால தத்துவம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல எதை குறிக்கிறது, எல்லாத்தையும் உண்டு பண்ற அந்த சிருஷ்டி டைம வந்து இது இங்க குறிக்கல. எதை குறிக்கிறது, எல்லாத்தையும் லயம் பண்ற அந்த கால தத்துவத்தை குறிக்கிறது. இப்ப டைம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா, காலம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வந்து 3 விதமான ஃபங்க்ஷன்ஸ பண்றது காலம் இல்லையா. ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றது, எல்லாத்துக்கூட ஒரிஜினேஷனுக்கும் வந்து டைம் வந்து காரணமா இருக்கு. எந்த ஒரு பொருள் உற்பத்தி ஆகிறதுக்கும் வந்து எது காரணமா இருக்கு, காலம் வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து அது அந்த சிருஷ்டிக்கு உதவுறது. அப்புறம் அதுவே வந்து எல்லாத்துடைய ஸ்திதிக்கும் வந்து ஹெல்ப் பண்றது இல்லையா, அதுவும் ரெஸ்பான்சிபிளா இருக்கு. அதே டைம் பிரின்சிபல் எல்லாத்தோட அழிவுக்கும்
அதுவே காரணமா இருக்கு. அப்ப இந்த 3 ஃபங்க்ஷனையுமே வந்து இந்த காலஹா அப்படிங்கறது பண்றது. அப்போ அந்த பகவான வந்து கிரியேட்டரா நம்ம பார்த்தோம்னா அவர்தான் பிரம்மா. இப்ப அதே கால தத்துவத்தை மெயின்டைனிங் பிரின்சிபலா நம்ம பார்த்தா அவர் யார்? விஷ்ணு. அதே டைம் பிரின்சிபல எல்லாத்தையும் அழிக்கிற பிரின்சிபலா நம்ம பார்த்தோம்னா ருத்ரன், சிவன், இல்லனா காலன் அப்படின்னே அதுக்கு ஒரு பேர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நாம சொல்லுவோம். அப்போ காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய நமஹா. இப்ப ஸ்ரீருத்ரத்துல சிவபெருமானோட ஒரு நாமாவே என்னது? காலாக்னி ருத்ராய. இப்ப இங்க அர்ஜுனன் வந்து பகவானுடைய அந்த வாயை வந்து பாக்குறான் இல்லையா, அது எதை ரெப்ரசென்ட் பண்றது? காலாக்னிய வந்து அது ரெப்ரசென்ட் பண்றது. அப்ப அழிக்கிற தத்துவத்தை அது வந்து சிம்பலைஸ் பண்றது. இப்ப அழிக்கிற விஷயத்த நம்ம நேர்ல பார்க்கும் பொழுது கண்டிப்பா யாருமே சந்தோஷம் எல்லாம் பட மாட்டோம். எப்படி இருக்கும்? அழிக்கிற தத்துவத்தை நம்ம நேர்ல பார்க்கும் பொழுது நம்மளுடைய இமோஷன் என்னவா இருக்கும்? கண்டிப்பா ஒரு பயம் அப்படிங்கிற ஃபீலிங் தான் நம்ம எல்லாருக்குமே வந்து ஏற்படும். இப்ப பகவான வந்து சிருஷ்டிகர்த்தாவா பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். புதுசா ஒரு விஷயத்த கிரியேட் பண்றார். ஸ்திதி கர்த்தாவா நம்ம பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, இன்னுமே அவரை பிடிக்கும். ஏன்னா நம்மள நன்னா சேமமா வச்சுட்டு இருக்காரு, நன்னா மெயின்டைன் பண்ணிட்டு நம்ம எல்லாரும் நன்னா இருக்கோம் அப்படின்னு அவர் இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பிடிக்கும். அதே பகவான லயகர்த்தாவா நான் பார்க்கணும் அப்படின்னா பகவான எனக்கு பிடிக்குமா? இல்லையா? எல்லாருக்கும் என்ன வந்துடுறது? ஒரு பயம் ஃபீலிங் ஆனது வந்து வந்துடுறது. இப்ப அர்ஜுனன் வந்து அந்த லய விஷயத்தை தான் இப்ப வந்து ஆக்சுவலி அவன் பார்க்கறான். பார்த்துட்டு அவனுக்கு என்ன ஆயிடுறது? ரொம்ப பயம் வந்துடுறது. சோ பயப்படுறான். இப்ப இது எதை ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னா இந்த விஸ்வரூபம் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் உள்ளடக்கியதுதான் விஸ்வரூபம். அத வந்து நாம நன்னா புரிஞ்சுக்கணும். அந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இருமைகள், பகல் இரவு, சுகம் துக்கம், அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, எல்லாமே 2 இருக்குல்ல, அந்த எல்லாத்தையும் உள்ளடக்கியதுதான் விஸ்வரூபம். அப்ப விஸ்வரூபத்தை நான் வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா 2 ஆஸ்பெக்டையுமே தான் நான் பார்த்தாகணும். அப்போ ஒன்னு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது கிரியேஷன், மெயின்டெனன்ஸ், இந்த விஷயம் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஆறு, குளம், குட்டை, மவுண்டன்ஸ் எல்லாம் எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு, அதெல்லாம் மட்டும் நான் பார்ப்பேன். ஆனா இந்த அழியிற விஷயத்த ஒரு துக்கப்படுற விஷயத்த நான் வந்து எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா நம்ம பாக்குறது விஸ்வரூப தரிசனம் இல்லை அப்படின்னு அர்த்தம். 2த்தையுமே நம்மளுக்கு அக்செப்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எதையுமே வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ் இருக்குல்ல, அந்த இருமைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பிரிக்க முடியாதது. அது எப்பயுமே வந்து சேர்ந்தேதான் அது இருக்கும். 2மே காம்ப்ளிமெண்டரி டு ஈச் அதர். இப்ப இது புரிஞ்சிடுது அப்படின்னு சொன்னா நாம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடும். இந்த நாலேஜ் வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பயம் அப்படின்றது வந்து போயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேர் ஆஃப் ஆப்போசிட் என்ன இந்த உலகத்துல அப்படின்னு பார்த்தோம்னா பிறப்பு இறப்பு, பர்த் அண்ட் டெத். இது வந்து இம்பார்ட்டன்ட் பேர் ஆஃப் ஆப்போசிட். அப்ப இந்த கிரியேஷனை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு க்ஷணத்திலையும் என்ன இப்ப நடந்துட்டு இருக்கு? பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் வந்து உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் வந்து ஜீவிதம் ஆகிட்டு இருக்கு, அதாவது ஸ்திதி ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி எத்தனையோ ஆயிரக்கணக்கான உயிர்கள் வந்து மரணிச்சுண்டும் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு உயிர் வந்து பிறக்கிறது, அப்புறம் இருக்கு, ஒரு உயிர் வந்து போயிடுறது, பிரியறது. அப்போ அந்த பிறக்கிறது தான் பிரம்ம தத்துவம், இருக்கிறது வந்து விஷ்ணு தத்துவம், பிரியறது வந்து சிவ தத்துவம். இப்போ இந்த செகண்ட் நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய உடம்புலேயே எவ்வளோ செல்ஸ் இருக்கு இல்லையா, புதுசா வந்து நிறைய செல்ஸ் வந்து இப்ப உற்பத்தி ஆகிட்டு இருக்கும். அதே அந்த நேரத்துல வந்து நிறைய செல்ஸ் அப்படியே ரீட்டைன் ஆகிட்டு இருக்கும். அதே நேரத்துல நிறைய செல்ஸ் நம்மளோட பாடியில இருந்து டிஸ்ட்ராயும் ஆகிட்டு இருக்கும் இல்லையா? பட் நம்மளால என்ன பண்ண முடியாது? புதுசா ஏதாவது உற்பத்தி ஆச்சுன்னா ஆஹா பேஷ்னு சொல்றோம், இல்ல மெயின்டைன் ஆச்சுனாலும் நம்மளுக்கு ஓகே. ஆனா என்னை விட்டு ஏதோ ஒண்ணு போறது அப்படின்னு சொன்னா மட்டும் என்னால அது ஒத்துக்க முடிய மாட்டேங்கிறது இல்லையா? அப்போ அது போகிறது அப்படிங்கறதையும் நாம வந்து அக்செப்ட் பண்ணிக்க கத்துக்கணும். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும்
நாம எப்பயுமே அழியாம நிரந்தரமா இருக்கணும்ங்கிறது தானே எல்லாருக்கும் ஆசை இல்லையா? அது வந்து ஐ வாண்ட் டு ரிமைன் எட்டர்னலி, நான் இருந்துட்டே இருக்கணும், சாகவே கூடாது. இப்போ பாக்கி பேர் வேற எங்கேயோ அவ செத்து போனான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஏன்னா யாரோ இல்லையா ஆப்ஜெக்டிஃபை பண்ணி நம்ம என்ன சொல்லுவோம், கீதால இருந்து கோட்லாம் கூட கொடுக்கலாம். இப்ப செகண்ட் சாப்டர்ல படிச்சோம் பாருங்க, ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச அப்படின்னு அவளுக்கு போய் நல்லா கீதாலாம் சொல்லி கொடுத்துட்டு வந்துருவோம். ஒரு காயின் எடுத்துட்டேன்னா பர்த் அண்ட் டெத் டூ சைட்ஸ் ஆஃப் த காயின் அப்படிலாம் நம்ம நன்னா அவளுக்கு கிளாஸே கூட எடுத்துட்டு வந்துருவோம். ஏன்னா பிறந்தோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், இறக்கணும். அதே உனக்கு வந்ததுன்னா நம்மளால ஒத்துக்க முடியுமா? ஒத்துக்க முடிய மாட்டேங்குது இல்லையா? நாம அதை ஒத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கோமா, அதை ஃபர்ஸ்ட் நம்ம பரிசோதிச்சு பாத்துக்கணும். அப்போ சம்டைம்ஸ் சில பேர் அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா கூட தே ஆர் ஃபைன். ஆனா அந்த நியர் அண்ட் டியர் இருக்கா இல்லையா, ரொம்ப க்ளோஸா இருக்கிறவாளுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு அவ நினைச்சுப்பா. சோ அதை அக்செப்ட் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயமா இருக்கு. பட் விஸ்வரூபத்தை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பர்த் அண்ட் டெத் ரெண்டுத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ணியே ஆகணும். இப்ப ரெண்டுமே மங்களமான விஷயம். முதல்ல அதை நாம நன்னா புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் மட்டும் மங்களம், இன்னொன்னு அமங்கலம் கிடையாது. இப்ப கார்த்தால மங்களம் ராத்திரி அமங்கலம் கிடையாது. கார்த்தாலையும் மங்களம் தான், ராத்திரியும் மங்களம் தான். குரோத்தும் மங்களம் தான், டிகேயும் மங்களம் தான், ஹெல்த்தும் மங்களம் தான், டிசீஸும் மங்களம் தான். அப்ப பர்த்தும் மங்களம் தான், டெத்தும் மங்களம் தான். அப்போ எல்லாரும் சேர்ந்து இருந்தா ரொம்ப நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு, அது மங்களம். அப்படின்னா பிரியறதும் மங்களம் தான் இல்லையா? அப்ப எல்லாமே இன்டெகிரல் பார்ட் ஆஃப் விஸ்வரூபம். அது விஸ்வரூபத்துடைய ஒரு முக்கியமான அங்கமா இந்த விஷயம் இருக்கு. எதுவுமே அன்டிவைன் கிடையாது, எல்லாமே டிவைன் விஷயம் தான் எல்லாமே. இப்ப எல்லாமே சேக்ரெட் தான். அதனால எல்லாமே எனக்கு எப்படி இருக்கணும், அக்செப்டபிளா இருக்கணும். இப்ப இந்த ஆட்டிடியூட் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த மெச்சூரிட்டி இல்லாத ஒரே காரணத்தினாலதான் நாமளும் ஒரே ஒரு பகவானை தான் பிடிச்சிட்டு இருப்போம் நம்மளோட வாழ்க்கையில இல்லையா? அந்த பகவான் சம்டைம்ஸ் நம்மளுக்கு ரொம்ப கருணாமூர்த்தியா இவ்வளோ நன்னா என்ன வச்சுட்டு இருக்கியே அப்படின்னு அதே பகவானையே பார்த்து சொல்லுவோம். அதே வேற ஒரு சமயத்துல அதே பகவானை என்ன சொல்லுவோம், உனக்கு கண் இல்லையா, காது இல்லையா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, என்ன நீ பாத்துக்கவே மாட்டேங்கிறிய அப்படின்னு அதே கருணாமூர்த்தியான பகவான் என்ன ஆயிடுறார், குருவல் பகவானா ஆயிடுறாரு இல்ல, கொடூரமான பகவானா இப்ப நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சாரு. அது பகவானோட குருவல்டி கிடையாது, அது நம்மளுடைய இம்மெச்சூரிட்டி. அதை நாம நன்னா புரிஞ்சுக்கணும். இப்ப இங்க அர்ஜுனனுக்கு இந்த டோட்டலா அந்த மெச்சூரிட்டி வந்துடுதா அப்படின்னு பார்த்தா அவனுக்கு அந்த மெச்சூரிட்டி வரல. அதனால அவனால பகவானுடைய அதர் சைடு இருக்கு இல்லையா, அந்த சோ கால்ட் அமங்கலம் அப்படின்னு நாம சொல்றோம் இல்லையா, அந்த அதர் சைடு அவனால தாங்கிக்க முடிய மாட்டேங்கிறது. அந்த டிஸ்ட்ரக்ஷன் இருக்கு இல்லையா, டிஸ்ட்ரக்ஷன், டிசீஸ், டிகே, இந்த விஷயம் எல்லாம் அவனால ஒத்துக்க முடிய மாட்டேங்கிறது. அதனால அவனுக்கு பயமானது ஏற்படுறது. சோ 23வது ஸ்லோகத்துல இருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் அர்ஜுனன் என்ன பண்ண போறான், தன்னோட பயத்தை வெளிப்படுத்த போறான். அப்ப இம்மெச்சூர் பீப்புள் ஆர் இக்னரண்ட் பீப்புள் இருக்கா இல்லையா, அவளுக்கு விஸ்வரூபம் எப்படி இருக்கும், பயமா இருக்கும். அந்த அகங்கார மமக்காரத்தோட விஸ்வரூபத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு அது பயத்தை ஏற்படுத்தும். அப்ப இட் கிவ்ஸ் ஃபியர். அப்ப தேர் ரூபம் மஹத் அப்படின்னு சொல்றான். இப்ப உன்னோட விஸ்வரூபம் ரொம்ப மகோன்னதமா இருக்கு, வண்டர்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறதையும் அவன் ஒரு சைடு ஒத்துக்கிறான். ஆனா பகுவக்திர நேத்திரம், இப்ப நிறைய முகம் இருக்கு, நிறைய கண்கள் இருக்கு. வக்திரம்னா வாய் இல்லனா முகம் ரெண்டுமே எடுத்துக்கலாம். அப்புறம் நேத்திரம்னா கண்ணு. இதெல்லாம் எப்படி இருக்கு, கவுண்ட்லெஸ்ஸா இருக்கு, அநேகமா இருக்கு. அப்புறம் பகுபாகூரு பாதம், உன்னோட கைகள் எப்படி இருக்கு, அதுவும் அநேக கைகள் உன்கிட்ட இருக்கு. பாகுனா கையே, ஊருனா தொடை, பாதம்னா பாதம். இதெல்லாமே கவுண்ட்லெஸ்ஸா உன்கிட்ட இருக்கு. பகுபாகூரு பாதம். அப்புறம் பகுதரம், உதரம்னா வயர், ஸ்டமக், அநேக வயிறுகள் உன்கிட்ட இருக்கு. அதெல்லாம் யாரோடது, இதெல்லாம் பகவானோடதா? நம்ம எல்லாரோட வயரும்
பகவானோடது அப்படின்றத நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பட் இதெல்லாம் அர்ஜுனனுக்கு ஓகேவா இருக்கு. இந்த மாதிரி அநேகமா இந்த விஷயங்கள்லாம் பாக்குறது அவனுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. பட் எனக்கு ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் உன்கிட்ட பார்க்க முடியல அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். அந்த பார்ட்டு கிட்ட என் கண்ணு போனாலே என் கண்ணை ஆட்டோமேட்டிக்கா மூடிக்கணும் போல எனக்கு தோன்றது. இப்ப நம்ம எல்லாம் கூட சினிமாக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஹாரர் மூவி அந்த மாதிரி போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஒரு வயலன்ஸ் மூவினா அது ரொம்ப பயங்கர வயலண்டா ஒரு சீன் வந்ததுன்னா என்ன பண்ணுவோம், பார்க்க முடியாம கண்ணை மூடிடுவோம். அப்புறம் பக்கத்து சீட்டுக்காரால அந்த சீன் முடிஞ்சிருத்தா அப்படின்னு கேட்டுட்டு தான் நிதானமா கண்ணை திறப்போம்ல. அந்த மாதிரி இருக்கு இப்ப அர்ஜுனனுக்கு. அவனால அத பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா அவனால பார்க்காமலும் இருக்க முடியல. பார்த்தா கண்ணு ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு மூடிடுறதான். இப்போ ஒரு ஹாரர் மூவி பாக்குற மாதிரி அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதனால பகவானோட வாயை அவனால பார்க்கவே முடியல. பகு தம்ஷ்ட்ரா கராலம், பகு தம்ஷ்ட்ரா கராலம். பகவானோட வாய் எப்படி இருக்கான், இந்த வாயில இருந்து நிறைய கோரமான பற்கள் புரோட்ரூட் ஆகி வெளியில இருக்கான். அதாவது நல்ல ஷார்ப்பா இருக்கக்கூடிய பல்லு எல்லாம் அப்படியே வெளியில இப்படி இருந்ததுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி. இப்போ ஒரு புலி வாயை திறந்ததுன்னா எப்படி இருக்கும், அதோட ஷார்ப்பான பல்லு இப்படி வெளியில நம்மளுக்கு தெரியும்ல, அந்த மாதிரி தம்ஷ்ட்ரானா கோரமான பற்கள் அப்படின்னு அர்த்தம். அவன் சொல்றான், அர்ஜுன் ராட்சசர்களுக்கு தானே ஜென்ரலா இந்த மாதிரி எல்லாம் நான் பாத்திருக்கேன், உனக்கே இப்படி இருக்கே அப்படின்னு அவன் ஆச்சரியப்பட்டு பயந்து போயிருக்கான் இந்த இடத்துல. அப்ப பகவான் நம்ம எப்படி ஸ்லோகத்துல எல்லாம் படிச்சிருக்கோம், சௌந்தர்யமானவர், சௌமியமானவர், இருக்கிறதுலயே அழகானவர், இந்த உலகத்திலேயே அழகு யாரு அப்படின்னா பகவான் மட்டும்தான் அழகு. இப்படி எல்லாம் ஸ்லோகம் எல்லாம் நம்ம படிச்சுட்டோம். இதெல்லாம் அப்ப பொய்யாயிடுத்தே. இப்போ பகவானுடைய வாய் எப்படி இருக்கு, அப்படியே கோரமான பற்களோட நெருப்பு எரியற வாயா இந்த பகவான் வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். இந்த மாதிரி ஒரு வாயை போய் நான் இப்ப பாக்குறேனே அப்படின்றான். இப்ப புலிக்காவது எப்படி இருக்கும், மேல 2 பல்லு கீழே 2 பல்லு தெரியும். இப்ப பகவானுக்கு எப்படி தெரியறதான், பகு கவுண்ட்லெஸ் அநேகமா அந்த மாதிரி கோர பற்கள் வெளியில தெரிஞ்சுட்டு இருக்கு. திருஷ்டுவா அப்படின்னா அதை நான் பார்க்கும் பொழுது, அந்த பல்லெல்லாம் இப்படி வெளியில நீட்டின்னு இருக்கிறத நான் பார்க்கும் பொழுது, லோகாஹா லோகாஹா பிரவ்யததி தாஸ்ததாகம். அப்ப எல்லா மக்களுமே பயந்து போயிருக்கா அப்படின்னு அவன் எல்லாரையும் சொல்றான். அதை பார்க்கும்போது பிரவ்யததிதா அப்படின்னா ஃப்ரைட்டனிங் அப்படின்னு அர்த்தம், பயப்படுறது அப்படின்னு அர்த்தம். பிரவ்யதிதனா பயப்படுறது. அப்போ உன்னோட இந்த டிஸ்ட்ராயிங் ஆஸ்பெக்ட பார்க்கும் பொழுது உலகத்துல இருக்கிற லோகாகனா உலகத்துல இருக்கிற எல்லாருமே அதை பார்த்து பயந்து போயிருக்கா. ஹோல் வேர்ல்டுமே பயந்து போயிருக்கு அப்படின்னு சொல்றான். சரி, ஹோல் வேர்ல்டு பயந்து போயிருக்கு, அர்ஜுனன் எப்படி ஃபீல் பண்றான் அப்படின்னா, அர்ஜுனனும் ஆக்சுவலி பயந்து போயிருக்கான். ஆனா அத சொல்றதுக்கு அவன் வெட்கப்படுறான். ஏன் அர்ஜுனன் அதை சொல்றதுக்கு வெட்கப்படுறான், ஏன்னா அர்ஜுனன் சத்திரிய வீரன் இல்லையா, அதனால அவனோட வீரத்துக்கு பெயர் போனவன் இந்த அர்ஜுனன். அதனால அவனுக்கு பயம் அப்படிங்கிற வார்த்தையே சொன்னா ரொம்ப கேவலம் இல்ல அர்ஜுனன் மாதிரி இருக்கிற ஆள்களுக்கெல்லாம். அதனால அதை சொல்றதுக்கு வெட்கப்பட்டு, ஆனாலும் அதை கடைசியா சொல்லி முடிக்கிறான். அதாவது மர்மர் பண்ற மாதிரி சொல்லி முடிக்கிறானா. எப்படி சொல்றான் அப்படின்னா, எனக்கும் பயமானது இந்த இடத்துல தோன்றுது. பிரவ்யதிதா ததா அகம், இப்ப எனக்கும் பயம் ஏற்படுகிறது அப்படின்னு. இப்ப நம்ம ஏதாவது கல்யாணத்துக்கெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பாயசம் சாப்பிடுறோம், பாயசம் ரொம்ப நல்லா இருக்கு, உங்களுக்கு இன்னொரு வாட்டி பாயசம் சாப்பிடணும் அப்படின்னு தோணித்துனா என்ன பண்ணுவேன், யார் போடுறாளோ அவளை கூப்பிட்டு, இதோ பாருங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற வாளுக்கு பாயசம் கேட்கறா பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. கத்தி கூப்பிட்டுட்டு அப்புறம் அந்த பக்கத்துல இருக்கிற வாழ்க்கை ஆக்சுவலி பாயசமே பாவம் வேண்டியிருக்காது, நம்ம கூப்பிட்டுருவோம் ஆனா அவளை. அப்புறம் வந்த உடனே அப்புறம் எனக்கு கொஞ்சம் போடுங்க அப்படின்னு மெதுவா சொல்லுவோம். அதனால யாருமே அதை கவனிக்கவே மாட்டா இல்ல, நம்மளுக்கு வேணும்னு கேட்டதை யாருமே கவனிச்சிருக்க மாட்டா. அதனாலதான் நான் பக்கத்திலைக்கு பாயசம் அப்படின்னே ஒரு வசனமே இருக்கு. அந்த மாதிரி ஒரு ட்ரிக்கே இப்ப அர்ஜுனன் ஆக்சுவலி இந்த இடத்துல யூஸ் பண்றான். இப்ப ததா அகம் அப்படின்னு கடைசியில சொல்லி முடிக்கிறான், நானும் தான் இத பார்த்துட்டு பயந்து போயிருக்கேன் அப்படின்னு. சோ அது எப்படி எல்லாம் அந்த இந்த கோராமையான காட்சிகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு அர்ஜுனன் இப்ப நம்மளுக்கு டிஸ்கிரைப் பண்ண போறான். நம்ம அதை படிக்கலாம். ஸ்லோகம் நம்பர் 24, பேஜ் 163, ஸ்லோகம் 24.
நபஸ்பிருஷம் தீப்தமநேகவர்ணம் व्याताननं दीप्त विशालनेत्रम् दृष्ट्वा हि त्वाम् प्रव्यथितान्तरात्मा धृतिम् न विन्धामि शमम् च विष्णो ஒரு பக்கம் அர்ஜுனன் என்ன பண்றான், பகவானுடைய அந்த அற்புதமான ரூபம் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்தே அவன் வர்ணிக்கிறான், அப்ரிஷியேட் பண்றான். அதே சமயம் பகவானுடைய அந்த வாயை பார்க்க கூடாது அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அவனால முடிய மாட்டேங்கிறது. இப்ப இதே மாதிரிதான் ஏதாவது படத்துக்கு போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, பேய் படம் எல்லாம் பார்த்தோம், இல்ல டிவிலயே பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி என்ன வேண்டிக்கும், அந்த சீன் எதுவுமே எனக்கு ஞாபகம் என்னோட தூக்கம் டிஸ்டர்ப் ஆக கூடாது அப்படின்னு வேண்டிப்போம். ஆனா என்ன ஆகும், கடைசியில அது மட்டும் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும், வேற எதுவுமே ஞாபகம் இருக்காது இல்லையா. அதே மாதிரி அர்ஜுனனுக்கு மறுபடியும் என்ன ஞாபகத்துக்கு வந்தா, அந்த ஃபயரி மவுத் இருக்கு இல்லையா, அதுதான் அவனுக்கு ரிப்பீட்டடா ஞாபகத்துக்கு வந்துட்டே இருக்கான். அதனால என்ன பண்றான், அவன் அதை பத்தியே மறுபடியும் டிஸ்கிரைப் பண்றான். அவன் பார்க்க கூடாதுன்னு தான் நினைக்கிறான், ஆனா அவனுக்கு கண்ணு அங்கேயே போயிடுறது. அதனால அது என்னெல்லாம் அந்த இடத்துல இருக்கு அப்படின்றத அவன் டிஸ்கிரைப் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப தீப்த உதாசு வக்ரம் அப்படின்னு முன்னாடி ஸ்லோகங்கள்ல படிச்சோம் இல்லையா, அத பத்தி நம்மளுக்கு இப்போ சொல்ல போறான். அது கால தத்துவத்தை குறிக்கிறது அப்படின்னு நாம பார்த்தோம் இல்லையா. சோ முதல்ல ஆனா என்ன பண்றான், இந்த ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் பகவானை அப்ரிஷியேட் பண்ணிடுறான். என்ன அற்புதங்கள்லாம் பாக்குறானோ அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறான். நப ஸ்பிருஷம் அப்படின்னு சொல்றான். அப்போ உங்களோட ஃபார்ம் இருக்கே அது வானத்தையே டச் பண்றது, அவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றான். நபகனா வானம் அப்படின்னு அர்த்தம். திவஸ்பிருக் சர்வதிருக் வியாசோ வாசஸ்பதி ரயோனிஜா அப்படின்னு நம்ம சஹஸ்ரநாமத்துல படிக்கிறோம் இல்லையா. திவஸ்பிருக் அப்படின்னாலும் நப ஸ்பிரிக் அப்படின்னாலும் ஒண்ணுதான். அதாவது வானத்தை டச் பண்ற அந்த ஹைட்ல அவ்வளோ ஹைட்டா இருக்கு, அவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்னு வானத்தை தொடர்றதுன்னு அர்த்தம். இப்ப தீப்தம் அநேக வர்ணம், தீப்தம் அநேக வர்ணம்னா நிறைய பிளானட்ஸ் ஸ்டார்ஸ் ஆல்ரெடி பகவானுடைய சரீரத்துல அப்படியே மின்னுக்கு மின்னின் இருக்கு இல்லையா. அதே மாதிரி தீப்தம்னா பிரகாசிக்கின்ற அப்படின்னு அர்த்தம். அநேக வர்ணம்னா விதவிதமான வர்ணங்கள், டிஃப்ரெண்ட் கலர்ஸ். அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல நீ ஜொலிச்சுன்னு இருக்க அப்படின்றான். ஏன்னா கிரியேஷன்ல இருக்கிற அத்தனை கலருமே பகவானுடைய கலர்ஸ் தான் இல்லையா. அப்புறம் வியாத்தானனம், அர்ஜுனன் எதை அவாய்ட் பண்ணணும்னு ட்ரை பண்றானோ அது முடியாம போறது இல்லையா. இப்ப வியாத்தம் அப்படின்னா ஓபன் அப்படின்னு அர்த்தம். அவருடைய வாயை பகவான் திறந்து வச்சுட்டு இருக்காராம். அட்லீஸ்ட் பாவம் இவன் பயப்படுறான்னு பகவான் வாயவாது க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம்ல, ஆனாலும் பகவான் அதை திறந்து வச்சுட்டு இவனை ரொம்ப பயமுறுத்துறார். அப்போ அந்த வாய்க்குள்ள அவன் என்னெல்லாம் பாக்குறான், ஃபயர் பாக்குறான், நிறைய ஷார்ப் டீத் எல்லாம் பாக்குறான், எல்லாமே இந்த வாய்க்குள்ள அவன் பாக்குறான். அப்புறம் தீப்த விஷால நேத்திரம், அப்போ உன்னோட பெரிய கண்களை நான் பாக்குறேன். நேத்திரம்னா கண்ணு, விஷால நேத்திரம்னா பெரிய கண்கள், தீப்தனா பிரகாசிக்கின்ற, அப்போ வெரி ஷைனிங் அந்த மாதிரி இருக்கிற உன்னுடைய பெரிய கண்களை நான் பார்க்கிறேன். இப்ப விஸ்வரூப ஈஸ்வராவுடைய கண்களா நம்ம என்னன்னு பார்த்தோம், சூரியன் அண்ட் சந்திரன். அப்ப சூரிய சந்திராக்னி லோச்சனாக, அப்ப சூரியனையும் சந்திரனையும் நம்ம பகவானுடைய கண்ணா நாம பார்க்கிறோம். இப்ப துவம் திருஷ்டுவா, அப்ப இந்த ஃபார்ம பார்க்கறது மூலமா, துவம்னா உங்களோட இந்த ஃபார்ம நான் பார்க்கறது மூலமா பிரவ்யதிதாந்தராத்மன், இப்ப என்னோட பிரவ்யதீத அந்தராத்மன் அப்படின்னு சொல்றான். அப்ப என்னுடைய இன்னர்மோஸ்ட் ஹார்ட் அந்தராத்மன் இருக்கு இல்லையா, என்னுடைய மைண்ட் ஆர் மனசு இருக்குல்ல, அது ரொம்ப பயங்கரமா பயந்து போயிருக்கு அப்படின்னு சொல்றான், ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கு. இப்ப அந்தராத்மன்னா இந்த இடத்துல மைண்ட் அப்படின்னு அர்த்தம், ஆத்மா கிடையாது. அந்த கரணம் சொல்றோம் இல்லையா, அததான் இங்க மீன் பண்றது. அப்ப என்னோட அந்த கரணம் ரொம்ப அஃபெக்ட் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்றான். திருத்திம் ந விந்தாமி, திருத்திம்னா என்னோட வீரம், என்னோட வீரத்தை அது எங்க போச்சுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்றான். அது எங்க போய் ஒளிஞ்சுன்றது, அவன் எவ்வளவு பெரிய வீரன் இல்லையா, அந்த வீரத்தையே என்னால இப்ப கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றான். ஐ ஹவ் லாஸ்ட் த ஸ்டெடினஸ் அப்படின்னு சொல்றான், நான் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றேன். அப்புறம் ஷமம் ச விஷ்ணு, ஷமம்னா என்னோட மென்டல் பீஸ், என்னோட பீஸ் ஆஃப் மைண்டும் என்கிட்ட இருந்து காணாம போயிடுது. ஷமம் ந விந்தாமி, ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபைண்ட்
பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்றான். விஷ்ணுனா விஷ்ணு பகவானே, ஹே பகவானே நான் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த காலம் அப்படிங்கிறது வந்து நிறைய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் நாம வந்து அதுக்கு இன்க்ளூட் பண்ணிட்டே போலாம். ஓல்ட் ஏஜ், டிசீஸ், அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து நம்ம காலம் இந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல ஆட் பண்ணலாம். ஓல்ட் ஏஜே வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப கலக்கம் கொடுக்கக்கூடியதாக இருக்கு இல்லையா. வயசாக ஆக அந்த வயோதிகம் வந்து நம்மள ரொம்ப பாடாப்படுத்துறது. ஏன்னா ஓல்ட் ஏஜ்ல என்ன ஆயிடுறது, நாம வந்து ரொம்ப வீக் ஆயிடுறோம், ஆனா நம்மள சுத்தி இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்ட மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் வந்து ஏற்படுறது இல்லையா. ஏன்னா டக்குன்னு ஏதாவது ஒண்ணு உடம்புக்கு வந்துடுறது, சும்மா இங்க அப்படி போயிட்டு வந்தாலே ஒரு கோல்டு, ஒரு காஃப், அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏதாவது வந்து வந்துடுறது. பட் இதெல்லாம் பத்தி நம்ம யோசிக்காத வரைக்கும் ஃபைன். யோசிச்சா நம்மளுக்கு என்ன ஆயிடுறது அப்படின்னா பிரவ்யதிதா அந்தராத்மா, பயம் வந்துடுறது. இப்போ எல்லாத்துக்கும் காரணம் வந்து டைம், காலம். அப்ப காலம் வந்து விஸ்வரூபத்தோட ஒரு இன்றியமையாத அங்கம் அப்படின்னு நாம சொல்லலாம். அதனாலதான் பாகவதத்துல பார்த்தோம்னா கிருஷ்ணரை வந்து நிறைய இடத்துல டிஸ்கிரைப் பண்ணும்போது காலஹா அப்படின்னே வந்து பாகவதத்துல டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலயும் நம்ம பாக்குறோம் இல்லையா, காலஹா அப்படின்னு பகவானை வந்து நம்ம போட்டுறோம். அப்போ என்னோட பீஸ் ஆஃப் மைண்ட் போயிடுது. எதை பாக்குறதுனால, பகவானுடைய அந்த அழிக்கிற அந்த ஆஸ்பெக்ட பாக்குறது மூலமா எனக்கு சமம் வந்து போயிடுது அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றான்னு ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 25. தம்ஷ்ரா கராலானி ச தே முகானி திருஷ்ட்வைவ காலானல சன்னிபானி दिशो न जाने न लभे च शर्म प्रसीद देवेश जगन्निवास. சோ இப்ப அர்ஜுனனோட தாட் வந்து ஃபுல்லாவே வந்து பகவானுடைய வாயானது ஆக்கிரமிச்சுன்றது. அதை பத்தி மட்டுமே தான் அவனால வந்து இப்ப யோசிக்க முடியாது. தம்ஷ்ரா கராலானி தே முகானி. இப்போ உன்னோட வந்து உன்னோட வாய் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு, அதி பயங்கரமா இருக்கு. அந்த கூர்மையான பற்களோட அந்த ஷார்ப் டீத் எல்லாம் வந்து பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கோராமையா இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்ப அந்த ஷார்ப் டீத் எல்லாம் ஆக்சுவலி எதை சிம்பலைஸ் பண்றது அப்படின்னா பெயினை சிம்பலைஸ் பண்றது, வலி இருக்கு இல்லையா, அதை வந்து சிம்பலைஸ் பண்றது. அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு காலகட்டத்துல ஒரு விதமான சஃபரிங் ஆனது ஏற்படுறது இல்லையா, அததான் வந்து அந்த கோரமான பற்கள் வந்து சிம்பலைஸ் பண்றது. அப்ப அந்த வலி வந்து ஓல்ட் ஏஜ்னால இருக்கலாம், இல்ல ஏதாவது டிசீஸ்னால அந்த வலியானது இருக்கலாம், இல்ல பிரிவுனால அந்த வலியானது நம்மளுக்கு ஏற்படலாம். அந்த கஷ்டப்படுறது இருக்கு இல்லையா, அந்த மனசு வந்து கஷ்டப்படுறது இல்ல, அந்த கஷ்டப்படுறத வந்து அந்த கோரமான பற்கள் வந்து சிம்பலைஸ் பண்றது. அப்போ அந்த வலிக்கு எது காரணமா இருக்கு அப்படின்னா காலக, அதுதான் வந்து அந்த வலிக்கு காரணமா இருக்கு. அப்ப அந்த தம்ஷ்ரா கராலானி வந்து எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கு அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். காலானல சன்னிபானி அப்படின்னு சொல்றான். அப்போ பிரளய கால அக்னிக்கு அந்த கூர்மையான பற்கள் வந்து ஈக்குவேலண்டா இருக்கு அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். அப்ப பிரளயம் போது ஆக்சுவலா என்ன நடக்கிறது, இந்த என்டையர் கிரியேஷனே வந்து எப்படி ஆயிடுறது, கிராஜுவலா வந்து ரிசால்வ் ஆகிறது அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. இப்ப ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி, இது வந்து இந்த ஆர்டர்ல தான் வந்து இந்த விஷயமானது வந்திருக்கு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்ப பிரளயம் போது இது சிருஷ்டியில இந்த ஆர்டர்ல வந்திருக்கு. அப்ப பிரளயம் போது என்ன ஆகும், இதே ரிவர்ஸ் ஆர்டர்ல அப்படியே வந்து ரிசால்வ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிருத்திவி தத்துவம் இருக்குல்ல, இந்த எர்த் பிரின்சிபல் வந்து ஜல தத்துவத்துக்குள்ள போய் ரிசால்வ் ஆயிடும். அப்ப அதுதான் நம்ம வந்து பிரளயம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ஜலம் தத்துவம் என்ன ஆயிடுறது, அக்னி தத்துவத்துல போய் ரிசால்வ் ஆயிடும் இல்லையா. அப்ப அந்த அக்னி, பிரளய கால அக்னி எல்லாத்தையும் தனக்குள்ள வந்து அப்சார்ப் பண்ணிடும். அப்ப அந்த 14 லோகங்களுமே வந்து அக்னிக்குள்ள வந்து போயிடுறது. அப்ப அந்த காலாக்னி இருக்குல்ல, அந்த காலனால சன்னிபானி,
இதுதான் அந்த பற்களுக்கு ஈக்குவலண்டா அர்ஜுனன் உவமைப்படுத்தி சொல்றான். இப்ப இது உன்னோட வாய்க்கு இது சிமிலரா இருக்கு. காலாக்னி, அந்த பிரளய கால அக்னி உன்னோட வாய்க்கு சமமா இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப திஷோன ஜானி, உன்னோட வாயே எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால என்னால எந்த விதமான டைரக்ஷன்ஸையுமே அறிஞ்சிக்க முடியல. திஷோ ந ஜானி, எனக்கு டைரக்ஷன்ஸே தெரியல அப்படின்னு சொல்றான். ஐ ஹவ் லாஸ்ட் தி சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன். இப்போ டைரக்ஷன் அப்படிங்கறதையே நாம எப்படி பேச முடியும்? இப்போ கிழக்கு மேற்கு அப்படின்னா சூரியனை ஒரு ஸ்டாண்ட் பாயிண்டா வச்சுட்டு தான் நம்மளால டைரக்ஷன்ஸ் பத்தியே பேச முடியும். இப்ப டோட்டாலிட்டியோட ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து டைரக்ஷன் அப்படிங்கறது என்ன ஆயிடும்? மீனிங்லெஸ்ஸா ஆயிடும். டைரக்ஷன் மீனிங்லெஸ், டைம் மீனிங்லெஸ், எல்லாமே டேட் மீனிங்லெஸ், எதுக்குமே ஒரு அர்த்தமே இருக்காது. இப்ப கூட ரீசெண்டா ஒரு இது படிச்சேனா, இப்ப நியூ இயர் போச்சு இல்லையா, ஒரே ஆளு 2 வாட்டி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணணும்னா பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த பர்சன் இந்த ஆஸ்திரேலியா அந்த மாதிரி ஹாங்காங் அந்த மாதிரி ஏரியால இருந்தான்னு வச்சுக்கோங்க, அங்க முதல்ல நியூ இயர் கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஈஸ்ட் வேர்ட்ஸா டிராவல் பண்ணி இப்ப லாஸ் ஏஞ்சலஸ் ஆர் இந்த சைடு இந்த யூஎஸ் கண்ட்ரி அந்த மாதிரி வந்தான்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் அவளால நியூ இயரை கொண்டாட முடியும். இப்ப சொல்லுங்க, டைம் அப்படிங்கறது எவ்வளவு ரியலா இருக்கு இல்லையா? டைம் எப்படி இருக்கு? அன்ரியலா, அவ்வளோ அன்ரியலா இருக்கு. நம்மளே இப்ப பாக்குறோம் இல்லையா? அப்போ அதுல இந்த டைம் அப்படிங்கிற விஷயமே எப்படி கால்குலேட் பண்றா அப்படின்னா, நீங்க இந்த குளோப்ல எல்லாம் எல்லாருமே ஜியோகிராபில படிச்சிருப்பேன். இந்த இமேஜினரி லைன்ஸ், இந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட், அதை கனெக்ட் பண்றதே இமேஜினரி லைன்ஸ். நாமளே போட்டிருக்கிற ஒரு கோடு, அதை வச்சுதான் ஒரு ஜோன்லயும் இந்த டைம் அப்படின்னு நாம கால்குலேட் பண்றோம். அதனால அந்த அந்த பிருத்திவிக்கே அந்த டைம் அவ்வளவு அன்ரியலா இருக்கும் பொழுது, டோட்டாலிட்டி ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது டைம் மீனிங்லெஸ், டேட் மீனிங்லெஸ், எதுவுமே மீனிங்ஃபுல்லா இருக்கவே இருக்காது. அப்ப திஷோன ஜானே, என்னால டைரக்ஷன்ஸ் பத்தியே யோசிக்க முடியல. ந லபேச்ச சர்மா, சர்ம அப்படின்னா பீஸ் அப்படின்னு அர்த்தம். எனக்கு அமைதியும் கிடைக்கல. ஐ எம் கிரேட்லி டிஸ்டர்ப்ட் அப்படின்னு சொல்றான். இப்ப அர்ஜுனன் யோசிக்கிறான், இந்த பகவான் நல்லவரா கெட்டவரா அப்படின்ற ஒரு டவுட் அவனுக்கு வந்துடுறது இல்லையா? நீ கருணாமூர்த்தியா இல்லைன்னா ருத்ரமூர்த்தியா அப்படின்னு அவனுக்கு ஒரு டவுட் வந்துடுறது. ஏன்னா நிறைய பேர் கஷ்டப்படுறத பார்க்கும் பொழுது இருக்கிற கொஞ்சம் நஞ்ச கடவுள் நம்பிக்கை கூட நம்மள விட்டு போயிடுற மாதிரி இருக்குல்ல. ஏன் பகவான் அவளெல்லாம் மட்டும் அந்த கஷ்டம் கொடுக்கறான்? ஏன் பகவான் இந்த எர்த்குவேக்க கிரியேட் பண்றார்? சுனாமி எல்லாம் ஏன் தான் இந்த பகவான் கிரியேட் பண்றார் அப்படின்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்கிறார். கடவுள் இல்லைன்னு சொல்லல, கடவுள் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன் அப்படின்ற டயலாக் எல்லாம் நிறைய நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்போ நம்ம நல்ல விஷயங்கள் இருந்தா அதை மட்டும் நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியறது. அந்த கெட்ட விஷயங்கள் அப்படின்னு சோ கால் நாம தான் அதையும் கெட்டது அப்படின்னு லேபிள் பண்றோம் இல்லையா? அந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளால ஒத்துக்க முடியாமல் போகிறது. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மெச்சூரிட்டி நம்மளுக்கு இந்த விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு தேவைப்படுறது. அப்போ 2 ஆஸ்பெக்ட் ஆஃப் பகவானையும் நாம அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொன்னா, நம்மளுடைய மெச்சூரிட்டி எப்படி இருக்கணும், ஆட்டிடியூட் எப்படி இருக்கணும், பாவனா எப்படி இருக்கணும். அப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் நாலேஜ் இருக்கணும். அப்ப எல்லாமே பகவான் அப்படின்ன பொழுது 2 ஆஸ்பெக்டுமே யாரோடதான் இருக்க முடியும்? பகவானோடதான் அது இருக்க முடியும். அப்போ அதுக்கு ஹியூஜ் லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி தேவைப்படுறது. அப்ப அர்ஜுனனுக்கே அது சாத்தியப்படல, முடியல அவனால அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. அதனால சொல்றான், நான் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். பிரசீத தேவேஷ ஜெகன்னிவாச. இப்ப ஹே பகவானே, எனக்கு பிரசீத, எனக்கு நீ கொஞ்சம் கருணை காட்டு அப்படின்னு சொல்றான். எனக்கு பி கிரேஷியஸ் டு மீ அப்படிங்கிறான். அட்லீஸ்ட் கொஞ்சம் வாய மட்டுமாவது நீங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்களேன் அப்படின்னு சொல்ற மாதிரி கேக்குறான். பாக்கி எல்லாமே உன்கிட்ட ஃபைனா இருக்கு, அதை மட்டும் நீ ஏதாவது பண்ண முடியுமா பாரு அப்படின்னு கேக்குறான். அப்ப ஜெகன் நிவாசன பரந்தாம படிச்சோம் இல்லையா? இந்த உலகமே உன்கிட்டதான் ரெஸ்ட் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லி பகவான் கிட்ட அவன் சொல்றான். அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றான்னு ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 26. அமீச்சத்வாம் திருதராஷ்ட்ரஸ்ய புத்ராஹ
सर्वे सहैवावनिपालसङ्गैः भीष्मो द्रोणः सूतपुत्रस्तथासौ सहास्मतीयैरभियोधमुख्यैः எப்ப நம்ம சில விஷயத்தை பத்தி நினைக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ என்ன பண்ணுவோம், அதாவது சில தாட்ஸ் எல்லாம் வரவே கூடாது அப்படின்னு நம்ம அவாய்ட் பண்ண என்ன ஆகும், அது மட்டுமே மறுபடியும் நம்ம கிட்ட வரும் இல்லையா. அதே மாதிரி அர்ஜுனன் எதை பார்க்க கூடாது அப்படின்னு நினைக்கிறானோ அதே இப்ப அவன் கண்ணுக்கு முன்னாடி ஆக்சுவலா நடக்கிறது. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அவன் பகவானோட வாயையே தான் பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனா அதை அவனை அவாய்ட் பண்ண நினைக்கிறான். ஆனா அவனால அவாய்டே பண்ண முடியல. அதுவே ஃபர்ஸ்ட் முன்னாடி நிக்கிறது. இப்ப என்ன ஆயிடுறது, அவன் வாயை பார்க்க முன்னாடி வாயை கொஞ்சம் தூரத்துல இருந்து தான் பாத்துட்டு இருந்தான். இப்ப என்ன ஆயிடுறது, அவனுக்கு ஜூம் விஷன் கிடைச்சுடுறது. வாயை அதை பத்தியே மறுபடியும் யோசிக்கிறதுனால அதை நல்லா உத்து பார்க்க ஆரம்பிச்சுடுறான் அந்த வாயை. அதனால அது நல்லா மேக்னிஃபை ஆகி அந்த வாய் ரொம்ப கிட்டக்க இப்ப அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. அப்போ பகவானுடைய வாய் கால தத்துவம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ பகவானோட வாய காலனா இப்ப நம்ம பார்க்கும் பொழுது காலனுடைய வேலை என்னவா இருக்கும், எல்லாத்தையும் சுவாகா பண்றதுதான் காலனோட வேலையா இருக்கும் இல்லையா. எப்படி அந்த காலன் எல்லாத்தையும் சாப்பிடுறது அததான் இப்ப அவன் பாக்குறான். இப்ப நாமெல்லாம் கூட தான் சாப்பிடுறோம் இல்ல. இப்ப நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி அந்த சாப்பாடு ஜென்ரலா எங்க இருக்கும், சாப்பிடறதுக்கு முன்னாடி நம்ம எங்க ஆக்சுவலா சாப்பாடெல்லாம் பண்ணுவோம், சமையல் அறை, ஓகே, கிச்சன்ல இந்த சாப்பாடு இருக்கும். அப்புறம் நம்ம சாப்பிட உட்கார்ந்துக்கிறதுக்கு முன்னாடி கிச்சன்ல இருந்து அதெல்லாத்தையும் எடுத்து வச்சுப்போம். அப்புறம் இலையோ தட்டோ ஒண்ணு போட்டுப்போம். அப்புறம் இருக்கிறத எல்லாம் ஃபர்ஸ்ட் பரிமாறிண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த பிரம்மார்ப்பணம் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சில பேர் சொல்லுவா, அதெல்லாம் சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சாப்பிட ஆரம்பிப்போம். பிசைவோமா, ஓகே, பிசைஞ்சு சாப்பிட ஆரம்பிப்போம் இல்லையா. அதே மாதிரிதான் இப்போ பகவானோட ஈட்டபிள்ஸ் யாருன்னா நாம தான் பகவானுடைய ஈட்டபிள் தான் இருக்கோம். இப்போ நாம என்ன பண்றோம், நம்மளுக்கு என்னன்னா நம்ம எல்லையில போட்டு இருக்கோமோ அது எல்லாத்தையும் வாய்க்குள்ள போட்டு டிஸ்ட்ராய் பண்ணிடுறோம் இல்லையா. அதே மாதிரி பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, பகவானுடைய கிச்சன்ல கொஞ்சம் பேர் இப்ப இருக்கா சரியா. அது நம்மளோட ஏஜ பொறுத்து. சில பேர் பகவானுடைய இலைக்கே வந்திருப்பா, பெரிய இலை போட்டு இருக்காரு பகவான் சரியா. இப்ப நம்ம ஒரு கல்யாணத்துல போய் சாப்பிடணும்னா என்னெல்லாம் இருக்கும், பச்சடி, ஒரு 2 பச்சடி, அப்புறம் ஒரு கூட்டு, அப்புறம் நிறைய காய் அதெல்லாம் இருக்கும்ல. அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட ஐட்டம்ஸா நிறைய பேர் ஆல்ரெடி பகவானுடைய இலையில உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனா அவ்வளோ பெரிய இலை வச்சுட்டு இருக்காரு பகவான். இப்ப சில பேரை பகவான் இன்னும் பார்க்கவே இல்லை. இப்போ ஏன்னா பெரிய இலைன்னா ஒரு ஐட்டம் ஏதோ ஒண்ணுத்தை தானே நம்ம அட் டைம் பார்க்க முடியும் இல்லையா. அந்த மாதிரி சில பேரை தான் பகவான் கவனிச்சிருக்கார், சில பேரை பகவான் இன்னும் கவனிக்கவே இல்லை. பட் ஆல்ரெடி பல பேர் பகவானோட வாய்க்குள்ள ஆல்ரெடி போகவும் போயாச்சு. இப்ப சொல்றாளே ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக், செகண்ட் ஹார்ட் அட்டாக், அவெல்லாம் பகவானோட வாய்க்கிட்டக்க இருக்கா அப்படின்னு நாம வச்சுக்கலாம். இன்னும் உள்ள போல. எதுக்கு எல்லாரும் இருக்கோம், வேற யாரோ இருந்துட்டு போட்டோமே. இப்ப சொல்லும் பொழுதாவது நம்மளெல்லாம் சேர்த்துக்காம சொல்லலாம்ல. ஒரு தேர்ட் பர்சனா சொன்னா அது கேட்கறதுக்காவது நல்லா இருக்கும்ல. இது எல்லாமே அர்ஜுனன் டிஸ்கிரைப் பண்றான். இது எதுவுமே நம்மளுடைய சொந்த கருத்து எல்லாம் கிடையாது. அர்ஜுனன் என்ன பாக்குறானோ அந்த விஷயத்த இப்ப நம்ம டீடைல் பண்ணி கேட்டு இருக்கோம். அப்ப இந்த ஓல்ட் ஏஜ் பயம், மரண பயம், டிசீஸ், இது எல்லாத்துல இருந்தும் நாம வெளியில வரணும் அப்படின்னா இந்த விஷயத்துடைய தாத்பரியம் புரிஞ்சதுனாதான் நம்மளால இந்த பயத்தை விட்டு ஃபர்ஸ்ட் வெளியில வர முடியும். இது இப்படித்தான் அப்படின்றது அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு பயம் அப்படிங்கிற விஷயமே நம்மளை விட்டு போயிடும். அந்த பயத்துல இருந்து ஈஸியா நாம வெளியில வந்துடலாம். பட் இதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட லைஃப்
ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும். மிசரபிள் ஆக்கிடுவோம் நம்மளே நம்மளோட லைஃப. ஆக்சுவலி பாருங்க, நம்ம எல்லாரும் கடைசியில எங்க போறோம்? பகவானோட வாய்க்குள்ளதான் போறோம். அதுக்கு எதுக்கு பயப்படணும் இல்லையா? இந்த மாதிரி யோசிச்சுட்டாலே நம்மளுக்கு பயம் அப்படிங்கிற விஷயமே போயிடுறது. அப்ப இங்க இன்னும் நிறைய டீடைல்ஸ் இது ஸ்லோகத்துல இருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது. இப்ப நிறைய பேர் பகவானோட வாய என்டர் பண்றதுக்காக காத்துட்டு இருக்கா. நிறைய பேர் அந்த மாதிரி ஸ்திதியில இருக்கா. கூடிய சீக்கிரம் என்ன நடக்க போறதோ அத இப்போ அர்ஜுனனுக்கு இப்போ இந்த இடத்துல தெரியறது. ஏன்னா விஸ்வரூபம் எந்த இடத்துல இப்போ பகவான் காமிச்சுட்டு இருக்காரு? குருக்ஷேத்திரத்துல அர்ஜுனனுக்கு காமிச்சுட்டு இருக்காரு. அப்போ அர்ஜுனன் இன்னும் கொஞ்ச நேரத்துல யுத்தத்தை ஆரம்பிக்க போறான். இப்ப யுத்தம் அப்படின்னு சொன்னாலே என்ன ஆகும்? நிறைய உயிர் பலிகள் நிறைய இருக்கும் இல்ல, ஆயிரக்கணக்கில் மக்கள் இறக்க போறா. இப்ப பகவானோட வாய் இன்னும் பிஸியா ஆக போறது. இப்போ அர்ஜுனன் சொல்றான், நிறைய சோல்ஜர்ஸ் உன்னோட வாயை என்டர் பண்றத நான் பார்க்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப போயட்டிக் டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் சிம்பாலிக்கா, அதாவது வார் ஆரம்பிச்ச உடனே நிறைய பேர் இறக்க போறா அப்படிங்கறத இது சிம்பலைஸ் பண்றது. ஓ, அந்த ஏரியாவை மட்டும் ஜூம் பண்ணி இப்ப அர்ஜுனன் பாக்குறான். இப்ப யாரெல்லாம் என்டர் ஆறா அப்படிங்கிற விஷயத்த அர்ஜுனன் இப்ப பாக்குறான். இப்போ திருதராஷ்டிரஸ்ய புத்திராஹா, இப்ப திருதராஷ்டிரருடைய புத்திரர்கள் கௌரவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இப்போ உன்னோட வாய்க்குள்ள அவ எல்லாரும் போராளே. அப்ப அது எதை இண்டிகேட் பண்றது அது அப்படின்னா, அவ எல்லாருமே போர்ல சீக்கிரமா இறக்க போறா. இப்ப அமீஹி அப்படின்னா என்னோட கண்ணுக்கு முன்னாடி இங்க நின்று இருக்கிறவா இப்போ உன்னோட வாய்க்குள்ள போறத நான் பாக்குறேனே அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ அவ வக்திராணி விஷந்தி, ஆக்சுவலி உன்னோட வாய்க்குள்ள போறா. வக்திராணி விஷந்தி அப்படிங்கறது அந்த ஸ்லோகத்துல இல்ல, அடுத்த ஸ்லோகத்துல நம்ம எடுத்து அதை சப்ளை பண்ணிக்கணும். உன்னோட வாய்க்குள்ள வா போறா. வக்திரம்னா வாயி, விஷந்தினா என்டர் பண்றது அப்படின்னு அர்த்தம். இப்ப திருதராஷ்டிரஸ்ய புத்திராக வக்திராணி விஷந்தி. கௌரவர்கள் மட்டுமா உள்ள போறா? யாரெல்லாம் போறா? நம்மளோட சைடு இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் கூட உன்னோட வாய்க்குள்ள போறா. இப்ப ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த மகாபாரத யுத்தத்துல எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே இறந்து போயிருப்பா. ஹார்ட்லி ரொம்ப ஒரு 10-15 பேர் தான் உயிரோட இருந்ததா சொல்றது கதை. அதனால நிறைய பேர் இப்ப உள்ள போறத நான் பாக்குறேனே. சர்வே சகைவ அவனிபால சங்கை அப்படிங்கிற, அவனிபாலகனா ராஜாக்கள், குறுநில மன்னர்கள், பெருநில மன்னர்கள், அவ எல்லாரும் இருப்பாள். நிறைய பேர் சேர்ந்து தானே இந்த யுத்தத்தை பண்றா இல்லையா? அப்ப அவ எல்லாரும் கூட உன்னுடைய வாய்க்குள்ள போறத நான் பாக்குறேன். சகைவன சைமல்டேனியஸ் அர்த்தம். ஒரே நேரத்திலேயே எல்லாருமே உள்ள போறாள். ஆயிரக்கணக்கில் உன்னோட வாய்க்குள்ள அவ என்டர் பண்றா. இப்ப ஆக்சுவலி இங்கதான் டிராஜடியே. இப்ப என்ன பாக்குறான் அவன் அர்ஜுனன், இந்த கீதா அப்படிங்கிற விஷயமே எதுக்காக ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தோம்னா, அர்ஜுனனுக்கு பீஷ்மரும் துரோணரும் இறந்து போயிடக்கூடாது அப்படின்றது அவனுடைய ஒரு விஷயமா இருந்தது இல்லையா? அதாவது அவன் சும்மா ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்த்தான், இந்த யுத்தத்துல ஒருவேளை அவள்லாம் இறந்து போயிட்டா நம்மளோட நிலைமை என்ன ஆகுங்கிறத யோசிக்க கூட அவனால முடியல. அதனாலதான் சோர்ந்து போய் உட்கார்ந்து இந்த பகவத்கீதா அப்படிங்கிற பொக்கிஷமே நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது இல்லையா? எதை அவன் நடக்க கூடாது அப்படின்னு நினைச்சானோ, எதை அவாய்டு பண்ணணும்னு அவன் ட்ரை பண்ணினானோ அந்த விஷயம் இப்ப அவன் பாக்கறான். அப்போ பீஷ்மரும் துரோணரும் பகவானோட வாய்க்குள்ள என்டர் ஆகிறத அவன் பாக்கறான். அப்ப யார எனக்கு ரொம்ப பிடிக்குமோ, யாரோட மடியில நான் வளர்ந்தேனோ அந்த பர்சனே இப்போ உன்னோட வாய்க்குள்ள போறாரு அப்படின்னு அவனுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்புறம் துரோணர் கேட்கவே வேண்டாம், குரு இல்லையா? அவர் இல்லைன்னா இந்த வில் வித்தையே அவனுக்கு கிடைச்சிருக்காது. அப்ப அவரும் உன்னோட வாய்க்குள்ள நுழையிறாரு. இப்ப இதெல்லாம் நடக்கும் பொழுது இன்னொரு குட் நியூஸும் நடக்கிறது. என்னது? கர்ணன் நம்பர் 1 எனிமி ஆஃப் அர்ஜுனன் இல்லையா? அவனும் பகவானோட வாய்க்குள்ள போறத அர்ஜுனன் பாக்குறான். ததா அசௌ சூதபுத்திராகா, இந்த சூதபுத்திரன தேரோட்டியின் மகனும் உன்னோட வாய்க்குள்ள நுழையிறத நான் பாக்குறேன். அஸ்மதி எய்ரபி யோதமுக்கியை, அது மட்டும் இல்ல, யோதமுக்கியைனா ப்ராமினன்ட் வாரியர்ஸ் அர்த்தம். அதாவது நல்ல பிரபலமான சோல்ஜர்ஸும் நம்ம சைட்ல இருக்கால, அவெல்லாம் கூட உன்னோட வாய்க்குள்ள நுழையிறத நான் பாக்குறேன். அஸ்மதியைனா நம்மளோட சைட்ல இருக்கிற வாரியர்ஸ் எல்லாம் கூட உன்னோட வாய்க்குள்ள நுழையறாளே. இப்ப அர்ஜுனனோட பையன் அபிமன்யுக்கே இந்த டிராஜடி நடக்க போறது இல்லையா? அதனால அர்ஜுனனால அதை இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. என்னால இது மாதிரி எல்லாரும் உன்னோட வாய்க்குள்ள போறத இந்த இடத்துல நீ என்ன பார்க்க முடியலை அப்படின்னு சொல்றான். ஏன்னா
எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல அப்படின்னா அந்த ஃபேக்ட் அக்செப்ட் பண்றது இல்லையா, அக்செப்டிங் தி ஃபேக்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் ஃபேக்ட் ஆஃப் லைஃப். நம்ம எல்லாருமே வந்து அதை அக்செப்ட் பண்றதுக்கு ஆக்சுவலி ஹெசிடேட் பண்றோம். அதனாலதான் நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளேயே போறோம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஃபேக்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட லைஃபை வந்து பீஸ்ஃபுல்லா ஆக்சுவலி லீட் பண்ணலாம். ஏன்னா செகண்ட் சாப்டர்ல ஆல்ரெடி கிருஷ்ணர் வந்து நம்மளுக்கு சொல்லிட்டார், தஸ்மாத பரிஹாரியேர்த்தே நத்வம் சோஷித்து மருகசி அப்படின்னு சொல்லிட்டார். அப்பரிஹாரியேர்த்தே, எதை பண்ணியும் ஒரு விஷயத்த மாத்தவே முடியாது அப்படின்னா அந்த விஷயத்த என்ன பண்ணிக்கணும், நம்ம அக்செப்ட் தான் பண்ணிக்கணும். சாய்ஸ்லெஸ் சிச்சுவேஷன் அப்படின்னு சொன்னாலே அக்செப்ட் பண்ணிக்கிறத தவிர வேற ஒரு வழி நம்மளுக்கு கிடையாது. பட் அர்ஜுனன் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இல்ல. அதனால அவனுக்கு வந்து விஸ்வரூபம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பயம் தரக்கூடிய விஷயமா இருக்கு. சோ யோதமுகை வக்திராணி விஷந்தி, சோல்ஜர்ஸ்லாமும் வந்து உள்ள போறத நானு பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றான். அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றான்னு ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 27. வக்த்ராணி தே த்வரமாணா விஷந்தி தம்ஷ்ரா கராலானி பயானகானி கேசித் விலக்னா தசனாந்தரேஷு சந்த்ருஷ்யந்தே சூர்ணிதைருத்தமாங்கைஹ சூர்ணிதைருத்தமாங்கை. சோ அர்ஜுனன் வந்து இப்ப இந்த ஃப்ரைட்டனிங் சீன் எல்லாம் பார்த்துட்டே இருக்கான் இல்லையா. ஹோப் உங்க யாரோட கனவுலயும் இன்னைக்கு இந்த சீன் எல்லாம் வராம இருக்கும். இப்ப தே வக்திராணி விஷந்தி, எல்லாரும் உன்னோட வாய்க்குள்ள நுழையறத துவரமானா, எப்படி நுழையறாலாம், ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா நுழையறாலாம், வேகமா. they are all rushing into your mouth அப்படின்னு சொல்றான். இப்போ எப்படி வந்து ஒரு மலைப்பாம்பு வந்து என்ன பண்ணும், ஆண் வாயை பொழந்துட்டு இருக்கும், அதுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு இறை விழுந்துடுதுன்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் பண்ணின்றோம் இல்லையா. ஆனா அந்த பிரேக்கு தெரியவே தெரியாது, அது வந்து நம்ம மாட்டின்னு இருக்கோம் அப்படின்னே தெரியாதுல. அந்த மாதிரி பகவான் இப்ப ஆண் வாயை பொழந்து வச்சுட்டு இருக்காராம், யாருக்குமே தெரியலையா. உள்ள போனா நம்ம வந்து டிஸ்ட்ராய் ஆயிடுவோம்ங்கிறதே யாருக்குமே தெரியாம வேக வேகமா வந்து உன்னோட வாய்க்குள்ள எல்லாருமே வந்து விழறாளே, எப்படி திறந்து வச்சுட்டு இருக்கியே நீ வாய அப்படின்னு வந்து அர்ஜுனன் வந்து சொல்றானா. இப்ப தம்ஷ்ரா கராலானி, இப்ப கோரமான அந்த கூரிய பல்லோட இருக்கிற வாய நீ வந்து இப்படி திறந்து வச்சுட்டு இருக்கியே, அதை பார்த்தா பயானகானி, அது பார்க்கவே வந்து எப்படி இருக்கு, பயமா இருக்கு அது பார்க்கும் பொழுது. இப்போ வந்து சில பேர் வந்து வேர்க்கடலை, நம்ம எல்லாருமே வேர்க்கடலை சாப்பிட்டுருப்போம் இல்லையா. வேர்க்கடலை சாப்பிட்டா சில பேர் எப்படி சாப்பிடுவா, ஒன்னு கடலையா சாப்பிடுவா. இப்ப ரொம்ப பொறுமை இழந்தவர்கள் நிறைய பேர் இருப்பா, அவ என்ன பண்ணுவா, ஒரு 10-12 வேர்க்கடலையே மொத்தமா உள்ள போட்டுப்பா. சரி, 10-12 உன்னால அட் அ டைம் கடிக்க முடியுமா, கடிக்க முடியாது. ஒரு 5-6 நீ கடிச்சிருப்ப, அப்புறம் 7-8 அப்படியே கடிப்படுற நிலைமையில இருக்கும்ல. அந்த மாதிரி வாய்க்குள்ள போனவா சில பேர் வந்து பகவானுடைய அந்த வாயில அந்த பல்லு இருக்குல்லையா, அதுக்கு இடுக்கல மாட்டின்னு இருக்காளாம். சில பேர் கடிப்பட்டுட்டா, சில பேர் வந்து கடிப்படுற ஸ்திதியில இருக்கா, அடுத்தது நீ தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வந்து லைன்ல வந்து உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த மாதிரி வெயிட்டிங் அப்படி எல்லாரும் அப்படின்றான். இது எல்லாமே ஆக்சுவலி அர்ஜுனன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றான். கேச்சித் விலக்னஹா, கொஞ்சம் பேர் நடுவுல மாட்டின்னு இருக்கா அப்படிங்கிறான். தசனாந்தரேஷு, பல்லு இடுக்கல, தசனாந்த ஆந்தரேஷு, பள்ளி இடுக்குல வந்து நிறைய பேர் மாட்டின்னு இருக்கா. சம்திருஷ்யந்தே, நான் வந்து அவளை நன்னா பார்க்கிறேன், எனக்கு இங்கேருந்து அவளை என்னால பார்க்க முடியறது அப்படின்றான். சூர்ணிதைஹி உத்தமாங்கை, அப்ப சில பேர் வந்து பாதி கடிப்பட்டு இருக்காளாம், பார்ட்லி பிட்டன் அப்படின்னு சொல்றோம்ல. தலை மட்டுமே சில பேருக்கு கிரஷ் ஆயிருக்கான், பாதி பேருக்கு கால் மட்டும் கிரஷ் ஆயிருக்கான், பாதி பேருக்கு வயிறு மட்டும் கிரஷ் ஆயிருக்கான். இது எல்லாமே வந்து சிம்பாலிக்கா நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எது இதெல்லாம் சிம்பலைஸ் பண்றது, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிசீசஸ், வியாதி வெக்கையெல்லாம் இருக்கு இல்லையா நம்மளுக்கு. இப்போ ஒரு வியாதி வந்ததுன்னா ஒரு பார்ட்டை வந்து அதை அஃபெக்ட் பண்றது இல்லையா, அததான் வந்து இது டெபிக்ட் பண்றது. ஆக்சுவலி இப்ப கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் அட்டாக், அதெல்லாம் ஏதோ ஒண்ணு வருது இல்லையா நம்மளுக்கு. அப்ப இந்த காலஹா வந்து நம்மளோட கிட்னிய வந்து புடிச்சுட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். எதையுமே வந்து நம்மளால ஸ்டாப் பண்ண முடியாது அப்படிங்கறத நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதனால லேர்ன் டு அக்செப்ட். சூர்ணிதைனா கிரஷ்டுன்னு அர்த்தம், உத்தமாங்கைனா தலைன்னு அர்த்தம்.
சம்திருஷ்யந்தேனா நான் வந்து அதை ரொம்ப நன்னா வந்து அதை பார்க்கிறேன் அப்படின்னு வந்து அர்ஜுனன் இந்த ஸ்லோகத்துல சொன்னானா. அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்றான்னு ஸ்லோகம் படிச்சுட்டு பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 28. யதா நதீனாம் பஹவோம்புவேகாः சமுத்ரமேவாபிமுகா த்ரவந்தி ததா தவாமி நரலோகவீராः விஷந்தி வக்த்ராண்யபிஜ்வலந்தி. இந்த வாய்க்குள்ள வந்து வெறும் சோல்ஜர்ஸ் மட்டும் போல, யாரெல்லாம் போறா, எல்லா லிவிங் பீயிங்ஸும் தான் அந்த வாய்க்குள்ள போறது. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அழியக்கூடியதாகவே இருக்கு இல்லையா. இப்ப இந்த லைஃப் அப்படிங்கறதே என்னது அப்படின்னா அவ்யக்த அவஸ்தா டு வியக்த அவஸ்தா இல்லையா. அப்ப எல்லாரும் முதல்ல எப்படி இருந்தோம், வியக்தமா, இப்ப வியக்தமா ஆகியிருக்கோம். மறுபடியும் எதுக்கு நம்ம போனோம், அவ்யக்த ரூபத்துக்கு போகணும். அப்ப பகவான் கிட்டதான் போனோம். அந்த புனரபி ஜனனம் புனரபி மரணம் இது வந்து நடக்கணும் இல்லையா. இப்ப எல்லாமே வந்து பகவானோட வாய்க்குள்ள என்டர் ஆகிறது. அதுக்கு அர்ஜுனன் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறான். எப்படி வந்து கவுண்ட்லெஸ் ரிவர்ஸ் இருக்கு இல்லையா, நதிகள் எல்லாம் இருக்கு, அது எல்லாமே ஆனா வந்து ஒரே ஒரு டெஸ்டினேஷனையே நோக்கி எப்பவுமே பாயிருது இல்லையா. ஆனா அதனுடைய அது போற டைரக்ஷன் வந்து எவ்வளவு ஜிக்ஸாகா இருந்தாலும் அது கடைசியில சேர்ற இடம் என்னது, சமுத்திரத்தை தான். இந்த எல்லா நதியுமே போய் சேர்ந்திருக்கு. ஏன் அது எல்லா நதியும் சமுத்திரத்தையே போய் சேர்றது, ஏன் அப்படின்னா நதிகள்லாம் எதுல இருந்து வந்திருக்கு, சமுத்திரத்துல இருந்தே வந்திருக்கு. அதனால அதெல்லாம் சமுத்திரத்துக்கே மறுபடியும் போறது. ஆனா நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன பாக்குறோம், நதியெல்லாம் வந்து ஏதோ மலையிலேந்து விழற மாதிரி பாக்குறோம். அந்த மலையிலேந்து விழற நதி எங்கேருந்து ஆக்சுவலி வந்து உற்பத்தி ஆகிறது அப்படின்னா சமுத்திரத்துடைய அந்த ஜலம் தான் இவாபரேட் ஆகி மேகமாகி மழையாகி அதுக்கப்புறம் நதி ஆகிறது இல்லையா. அப்ப அது எல்லாமே எங்கேருந்து வருதோ அங்கேயே அது மறுபடியும் போய் சேருறது. அப்ப நாம எல்லாரும் கூட எப்படின்னா இந்த ரிவர்ஸ் மாதிரி தான். அப்ப பகவான் கிட்டே இருந்து வந்தோம், பகவான் கிட்டவே நாம போயிடணும். நதினாம் அம்புவேகா, அம்புவேகானா ஸ்ட்ரீம்ஸ் அர்த்தம், ட்ரிபியூட்டரிஸ் சொல்றோம்ல, கிளைகள். பகவா அப்படின்னா நிறைய இருக்கா. அப்ப நதிகளோட கிளைகள் வந்து நிறைய இருக்கு. சமுத்திரமேவாம்பிமுகா திரவந்தி, அது எல்லாமே வந்து ஒரே டைரக்ஷன்லயே வந்து பார்த்து ஃப்ளோ ஆகிறது. என்ன டைரக்ஷன், சமுத்திரம் அபிமுகா, சமுத்திரத்தை நோக்கி அது எல்லாமே வந்து ஃப்ளோ ஆகிறது. அது என்னதான் வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல ஒரிஜினேட் ஆகியிருந்தாலும் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல அது வந்து ஓடினாலும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனாலும் கடைசியா அது போய் சேர வேண்டிய இடம் ஓஷன், சமுத்திரம். அதே மாதிரி நாம எல்லாரும் ததா அமி நரலோக வீராகா. இந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும், வாரியர்ஸ் எல்லாரும், என்னதான் அந்த வாரியர்லாம் என்ன போட்டு இருப்பான், கவச்சம் எல்லாம் போட்டு இருப்பான்ல, புல்லட் ப்ரூஃப். சண்டைக்கு வரானா என்ன போட்டு இருப்பான், எல்லா கவச்ச இதோட விஷயத்தோட தான் இருப்பான். ஆனாலும் அது எதுவுமே வந்து அவனை காப்பாத்தல. கடைசியில அவன் போனம் அப்படின்னு இருந்ததுன்னா அவன் போயே தீரணும் இல்லையா. இப்ப எல்லாரும் வந்து இந்த 2000 அந்த டைம்ல எல்லாம் பார்த்தோன்னா அமெரிக்கா மாதிரி ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ் உலகத்துல கிடையவே கிடையாது அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தால. இன்ஃபேக்ட் அமெரிக்கா வந்து அந்த பீரியட்ல நம்ம நாடு வந்து ரொம்ப சேஃப், அதாவது பக்கத்துல இருக்கிற கண்ட்ரியால வந்து நம்மள எதுவுமே பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம். வெளியில இருந்து இந்த மார்ஸ் அந்த மாதிரி பிளானட்லாம் இருக்குல்ல, அங்கே இருந்துலாம் யாராவது வந்து நம்மள அட்டாக் பண்ணானா நம்ம அந்த தாக்குதலுக்கு தயாரா இருக்கணும்னு அதுக்கு உண்டான விஷயங்கள்ல கண்டுபிடிச்சுட்டு இருந்தாலாம். இந்த நிறைய படத்துல இந்த ஏலியன்ஸ் எல்லாம் சொல்லுவால, இந்த டெரெஸ்ட்ரியல் அட்டாக் வேற எங்க இருந்தாவது வந்ததுன்னா அதுக்கு நம்ம பாதுகாப்பா வச்சுட்டா போறோம், பாக்கி யாராலையும் நம்மள வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சுட்டு இருந்த பீரியட்ல 2001ல என்ன நடந்தது, ட்வின் டவர் அட்டாக் நடந்தது இல்லையா. அப்போ காலஹா வந்து அந்த இடத்த பாத்துட்டார் அப்படின்னு சொன்னா யாராலையும் அத ஒண்ணுமே மாத்தவே முடியாது. நோபடி கேன் ஸ்டாப். அது மாதிரி எல்லா நரலோக வீரர்கள் கூட வக்த்ராணி விஷந்தி, உன்னோட வாய வந்து அவ என்டர் பண்றா. அபிஜ்வலந்தி அப்படின்னா, அபிஜ்வலந்தினா பிளேசிங் வித் ஃபயர் அப்படின்னு அர்த்தம். நெருப்பா எரியற உன்னோட வாய்க்குள்ள அவ வந்து போறா. பாக்கி டீடைல்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே
பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.